வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரைம்ஸ் அண்ட் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அப்புறம் ட்ரூ வர்சஸ் சிஎம்முக்கான அகைன் தேர்ட் மேட்ச் பேட் பிளட், ஜான் சீனாஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு மேட்ச், அப்புறம் ஒரு சில பெரிய பெரிய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம்பா. பெஸ்ட் இந்த பெர்லினில் உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வர்சஸ் ட்ரூ தான். மிரட்டி விட்டாங்க. உங்களோட மேட்ச் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் ஒன் என்னன்னா நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரைம்ஸ் தான். ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னே ஆக மாட்டார், அட்வர்டைஸே பண்ணலை. ஆனால் இப்போ வந்து ஸ்மாக் டவுன் செப்டம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைம்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க WWE அஃபிஷியலாக ரோமன் ரைம்ஸ் அங்கே இருக்க போகிறாரு, அங்கே சோலோ சிக்கோவாக இருக்க போகிறாரு. ஆனால் இப்போதைக்கு சோலோ சிக்கோவோட ஃபியூட் எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோடி ரூடை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். கோடி ரூடு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இந்த பெர்லின் ஆஃப்டர் வந்து அவனை வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு ஆப்போனண்ட் வரும், அது யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பிளட் லைன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, அதாவது ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரால வந்து வேற ஒரு ஃபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேபி ஜிம்மி உசோவை கூட இருக்கலாம். ஜிம்மி உசோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்பேக் கொடுக்குற மாதிரியே தெரில, எந்த ஒரு டீஸும் பண்ண மாட்டாங்க WWE, ஏனே தெரியலை. ஏன்னா ஜிம்மி உசோ தான் ஃபஸ்ட்டு வந்து சோலோ சிக்கோவை அட்டாக் பண்ணது. அதனால் ஜிம்மி உசோ தான் மேபி சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் அவர் வர மாதிரி ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு நியூஸுமே கிடையாது. அடுத்து செமிசைன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குந்தர் கூட வந்து ஃபியூட் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டான அந்த ராலை வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் கூட ஃபேஸில் நின்றுப்பார். என்னடா செமிசைன் வாஸ் குந்தர்னு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்களே, எப்படி சர்வே சீரீஸுக்கு இன்னும் 2 பேப்பர் தான் இருக்குது, அதுக்குள்ளே இப்படி சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்புறம் ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே கூட ஃபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே கூட நம்ம டெரர் ட்வின்ஸ் கூட, அதாவது டேமியன், ரியா ஃப்ரீ அண்ட் ஜே உசோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல, என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க, தலைவர் ரோமன் ரைம்ஸ் மட்டும் தனியாக விட்டீங்கன்ற மாதிரி. ஸ்மாக் டவுன் USA நெட்வொர்க்கில், அதாவது செப்டம்பர் 13 நடக்கிற ஸ்மாக் டவுனில் ரோமன் ரைம்ஸ் வர போகிறாரு, அது வந்து கன்ஃபார்ம்டு. ஆனால் அந்த இடத்துல மேபி இன்னொரு ஆள் வர போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஓஜி பிளட்லைன் சேர்ந்தா ஃபைனல் பாஸ் ராக் அப்படியே உள்ள வர போகிறார். ஆனால் அவர் வந்து ஓஜி பிளட்லைன் நியூ பிளட்லைன் கேப்டன் வேறு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை. இவர் வந்தார்னா இவர் வந்து நம்ம ரோமன் ரைம்ஸுக்கு கூட நின்று நியூ பிளட் லைனை வந்து செதறோட போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஸ்மாக் டவுன் நெட்வொர்க்னா, அதாவது ஸ்மாக் டவுன் USA நெட்வொர்க் நடக்கிறனால மேபி அங்கே வந்து ராக் வரதா ஏற்கனவே முன்னாடி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரோமன் ரைம்ஸ் அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரோமன் அண்ட் ராக் 2 பேருமே சேர்ந்து நியூ பிளட் லைனை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ரோமன் ரைம்ஸ் வர போகிறாரு, ராக் ஒரு 50% ஜாம்பா சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நம்பர் 2 என்னென்னா, சிஎம் மங் தான். சிஎம் லாஸ்ட்டாக பெஸ்ட் இந்த பெர்லின் மேட்ச்சில் ஸ்ட்ராப் மேட்ச் கொடுத்து வேறு லெவலில் பண்ணிட்டாரு. சிஎம் மங் வர்சஸ் ட்ரூ வாங்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ராப் மேட்ச் சதற விட்டாங்க. உண்மையிலே அது ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு மூவ்ஸ் எல்லாமே அப்படியே அல்டிமேட் தான். லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து அகைன் இறங்கி சிஎம் மங்கை பொழந்துருவார். இது ஏற்கனவே சொன்னது தான். இந்த வாட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டை பிச்சு எரிஞ்சிருவார். எப்படி பிச்சு எரிஞ்சாரோ அதே மாதிரி நம்ம சிஎம் மங்கை வாயில் உடச்சி பிரேஸ்லெட்டை பிச்சு எரிஞ்சிருவார். ஸ்டோரி வரலாறு திருப்பி அகைன் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கான நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவங்களுக்கான தேர்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் நடக்க போகுதுன்னு. அதுக்கான டீஸ் தான் அது. கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்க போது ஹெலினஸ் எல்லாம். இது மேட்ச் வந்து இது ஸ்ட்ராப் மேட்சோட அகைன் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. இந்த ஃபியூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு செக்மெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணுறாங்க WWE. சரி, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து ஏற்கனவே என்ன சொல்லுவேன், பெஸ்ட் இந்த பெர்லின் வின் பண்ணக்கப்புறமா நான் வந்து வேர்ல்டு ஹெவி டைட்டில் கூட போகிறேன், சர்வைவல் சீரிஸ் 2024 சொல்லியிருக்காரு. சர்வைவல் சீரிஸ் 2024 அதுக்குள்ளே வந்து வேணால் முடிஞ்சிடும். மேபி கிரவுண்ட் ஜெல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்க்கு ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வர்சஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம், வேர்ல்டு டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச் அது நடக்கட்டும். சரி, நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஒடிசோ ஜோன்ஸ் தான். ஒடிசோ ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரார் ரோஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. அவர் வந்து ஏன் தூக்குனாங்க, தூக்குனாங்க அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒடிசோ ஜோன்ஸ் இல்லையாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நியூ டேக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகிக்கு பதில் யாராக நம்ம ஒடிசோ ஜோன்ஸ் இறக்கியிருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா, பிகிக்கு வந்து ரிட்டர்ன் ஆனார்னா கண்டிப்பாக ஒடிசோ ஜோன்ஸ் கூட யார் இந்த நியூ டேயோட கேப்டன் அந்த மாதிரி வந்து ஃபீட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து தூக்கலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE இருக்கான்னு சொல்லி அஃபிஷியலாக ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து போட்டாங்க. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா, அலெக்சா பிளஸ் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அகைன் ஒரு டீஸ் தான். என்னன்னா அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே கேட்டிருக்காங்க, நான் வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் WWE ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா யார் நோக்கி இருக்க போதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒயிட் சிக்ஸை கூட தான், அதாவது நம்ம அங்கிள் ஹோடி கூட தான் உங்களோட ஃபியூட் இருக்க போது. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி பார்த்தீங்கன்னா நம்பர் 4 என்னன்னா கோடி ரூட் பற்றி தான். கோடி ரூடோட ரெசல்மேனியா பிளான் என்னது, இப்போதைக்கு ரோமன் வர்சஸ் ராக் வர்சஸ் கோடின்று ஃபேன்ஸ் எல்லாம் கிளப்பிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அங்கே இருக்கிற நம்ம ஃபேன்ஸ் டிவியில் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து WWE கண்டுக்க கூட மாட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அங்கே அந்த ஆடியன்ஸை வாட்ச் பண்ணுறத வச்சு தான் ரெசல்மேனியா பிளானை வந்து WWE சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா V1 கோடி சொல்லியே மாற்றி விட்டாங்க ரோமன் வர்சஸ் கோடிக்கான மேட்ச். இந்த டைம் என்ன கேட்குறாங்கன்னா, ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியா நாங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்குறது ரோமன் வர்சஸ் ராக்கு தான். ஆனால் இங்கே அதாவது டிவியில் பார்க்குற ஃபேன்ஸ் சரி, வேறு ஏதாவது ஃபேன்ஸ் சரி, ஆனால் அங்கே கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ராக் வர்சஸ் கோடிக்கான அந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் தான் நடக்கும்போது இப்போ சொல்கிறாங்க ரூமர்ஸாக போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா, லீவ் மார்கன் வந்து பார்த்திங்கன்னா WWE ஹிஸ்ட்ரியிலே வேர்ல்டு சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்க இது வரைக்கும் 100 நாள் தான் சாம்பியன் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு உங்கள் ஃபியூடோ பார்த்திங்கன்னா ஒரு 18+ மேலே தான் போய்கிட்டு இருக்கு. கண்ட இடத்துல கிஸ் அடிக்கிறதுலாம் சத்தியமாக பார்க்க முடியல. ஏன்னா பஷிந்த பர்லினோட கிக் ஆஃப் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கிஸ் அடித்தாங்க. அந்த மெயின் ஷோலையும் பார்த்தீங்கன்னா இதே பொழப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்பர் 5 என்னென்னா ஆஸ்கா பற்றி தான். இவங்க ஒரு பாய்சனு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூ டீல் வந்து WWE சைன் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா எப்படி நம்ம லோகன் பால் எப்படி லாங்கஸ்ட், அதாவது இதுக்கடுத்து வர லோகன் பால் வந்து இதுக்கடுத்து வர எல்லா மேட்ச்லேயும் கலந்துக்கிற மாதிரி ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்கா. அதே மாதிரி தான் இவங்க சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்களாம். சர்ஜரிக்கு அப்புறமா இப்போ நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. லாங் டைமாக இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து ஜான்சினா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த டூரில். அதாவது என்னென்னா ஜான்சினா வந்து எப்போ கெவின் ஓவன்ஸ் ஃபேஸ் பண்ணாரோ அது வந்து மே 31 அந்த டைமில் தான் எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கெவின் ஓவன்ஸ் வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேற்றப்படும். நம்பர் 6 என்னென்னா பிராக்சன் ப்ரீட் பற்றி தான். WWE இப்போதைக்கு ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பிராக்சன் ப்ரீடுக்கு ஒரு ஹெவியாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு சடன் என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த செய்தி தான், அதாவது சேட் நியூஸ் தான். பிராக்சன் ப்ரீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா COVID-19 அந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்கான். அதனால பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிராக்சன் ப்ரீட் வந்து WWEக்குள்ளே வரமாட்டார். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா ராண்டி பற்றி தான். ராண்டியை வச்சு இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ராண்டி வந்து பார்த்திங்கன்னா WWE தோக்கடிக்கிறதுக்கே கொண்டு வந்திருக்காங்க போல். இப்போ லாஸ்ட்டாக நடந்த பஷிந்த பர்லினில் என்ன செக்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா, அதாவது என்ன ஸ்டோரி வச்சுருந்தாங்கன்னா, ராண்டிக்கு குந்தருக்கு நடக்கிற மேட்ச்சில் ராண்டி வின் பண்ணாருன்னா ரா பிராண்டில் சாம்பியனாக இருப்பார். அப்படி ராண்டி தோத்துட்டாருன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு போயிடுவார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை ராண்டி ஸ்மாக் டவுன் டிராஃப்ட் டைரக்டராக இருந்துன்னு. மேபி இப்போ ரூமர்ஸ் என்ன போகுதுன்னா, ராண்டி வர்சஸ் குந்தருக்கான அகைன் ஒரு மேட்ச் நடக்க போகுது பேட் பிளட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு போகிறாங்கன்றது 50%, திருப்பி அகைன் நடக்கிறது ஒரு 50%. என்ன நடக்கும்போது தெரியல. ஆனால் இப்போதைக்கு செமிசைன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு குந்தரை. ஆனால் ராண்டி வந்து அந்த மாதிரி தெரியல. மேபி ஸ்மாக் டவுனுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அவர் திருப்பி ஸ்மாக் டவுனுக்கு தான் போக போகிறாரு. ஸோ ஓகே, அதோட ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிச்சு. அப்படி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching. வேறு அப்டேட் வீடியோ வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.